தனியாகப் போராடுகிறேன். வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாகப் போராடுவதே வெற்றிதான். ஆரம்பம் முதல் கடைசி வரை நமக்கு மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு, அது அம்மா அப்பா அன்பு மட்டுமே. உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. 10வது முறையாக கீழே விழுந்தவனைப் பார்த்து பூமி சொன்னது, நீ 9 முறை எழுந்தவன் என்று. மிகவும் நேர்மையாக இருக்காதே. ஏனென்றால் நேரான மரங்களே எப்போதும் வெட்டுவதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. யாரும் உன் வலியை பார்க்க மாட்டாங்க. யாரும் உன் கவலையை பார்க்க மாட்டாங்க. ஏன், உன் கண்ணீரை கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா உன் தப்ப மட்டும் பாப்பாங்க. மனுஷன் குணம் அப்படி. தளர்ந்து விட்டால் வீசப்படுவோம். தளரும் வரையே பேசப்படுவோம். நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி. நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளவே சிலர் நம் வாழ்வில் வந்து செல்கின்றனர். உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம். நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை. ஆனால் நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே தவறு. தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வரும். பணமோ பொருளோ கொடுப்பது தான் உதவி என்பது இல்லை. நம் நல்ல வார்த்தைகளால் யாருக்கேனும் நன்மை ஏற்பட்டால் அது கூட உதவிதான். விட்டுச் செல்பவர்களை அப்படியே விட்டுவிடு. உன்னிடம் இருந்து ஏதேனும் தேவைப்பட்டால் அவர்களே தேடி வரட்டும். சந்தோஷம் இருக்கணும், சந்தேகம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்கணும், ஆணவம் இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்கணும், கட்டாயம் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கணும், நடிப்பு இருக்கக்கூடாது. உண்மை இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. குடும்பம் என்பது குருவிக்கூடு. பிரிப்பது எளிது, இணைப்பது கடினம். நிறைய எண்ணெய் இருப்பினும் காற்றடிக்கின் தீபம் அணையும். நல்ல செயல்கள் பல இருப்பினும் கெட்ட செயல் ஒன்றால் யாவும் அழியும். பழுத்த பழமாக இருந்தாலும் மிளகாய் இனிப்பதில்லை. பச்சை நிறத்தில் காய்கள் என்றாலும் கொய்யா கசப்பதில்லை. ஒவ்வொரு மனிதனின் வாழ்வும் இது போலத்தான். வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நிமிடத்தில் எடுக்கும் முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்மை நேசிக்கும் 100 பேரை நேசிக்க துவங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. விறகு கடைக்காரர் வீணையை பார்த்தால் எத்தனை கிலோ வரும் என்றே நினைப்பாராம். அதுபோலத்தான் தகுதி இல்லாதோரிடம், மதிப்பு தெரியாதவரிடம் நீங்கள் காட்டும் அன்பும் செய்யும் உதவியும். பெற்ற தாய் தந்தையை புறக்கணிப்பவனுக்கு நரகத்தில் கூட இடம் தர மாட்டார்கள். தாய் தந்தையை அன்பு செலுத்தி வணங்கு. விண்ணிலே இருப்பதாக நீ கருதும் சொர்க்கம் மண்ணிலே இறங்குவதை காண்பாய். இலக்கை முடிவு செய். அதை அடையும் வழியை இறுதி செய். பின் முயற்சி உன் வெற்றியை உறுதி செய்யும். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை. காலத்தின் கணக்கை இறைவனைத் தவிர எவராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினை, நல்லதை செய். மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வான். செயல்களைப் பற்றி சிந்திக்கும் போது அறிவு சொல்வதையும், அன்பை பற்றி சிந்திக்கும் போது மனம் சொல்வதையும் ஏற்றுக்கொள்வது நல்லது. அறிவுக்கு அன்பு புரியாது. அன்புக்கு அறிவே கிடையாது. இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்தவும். Thank you so much. Have a great day. Bye bye.